சுவாமி, தங்களுக்கு இந்த அடியவளின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். திருக்கோயில் பகுதியாக இருப்பதால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய இயலவில்லை. அடியவளின் அநேக நமஸ்காரங்களை மானசீகமாக தங்களின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்று இந்த எளியவளை அனுகிரகிக்க வேண்டும். இந்த வரதனின் ஆசிகள் உனக்கு பூரணமாக இருக்கிறது அம்மா. எவ்வளவு பெரிய தோஷத்திலிருந்து நீ விடுபட்டு வந்திருக்கிறாய் தெரியுமா? அதற்கு கைப்படைத்த பயனாய் அந்த வரதனை கைகூப்பி தொழுது உன் நன்றியை அவனுக்கு வெளிப்படுத்துவதுதான் முறை. தங்களை தொழுவதும் முறைதானே சுவாமி? வந்தனங்கள் நம்பி சுவாமிகளே. வந்தனம். வந்தனம் பட்டரே. வந்தனம் நம்பி சுவாமிகளே. அமுதினி தங்களின் அனுக்கிரகத்தையும் ஆசியையும் யாசித்தது மிகவும் சரியே. ஒப்பற்ற பாகவதர்களின் நல்லாசியை பெற்றாலன்றோ வரதனும் குளிர்ந்து அருள்பாலிப்பான். சரியாகச் சொன்னீர்கள் தட்சிணாமூர்த்தி. அமுதினியின் நிலை கண்டு நம்பி சுவாமிகள் மிகவும் பதைபதைத்து விட்டார். அவருடைய பதைபதைப்பை அறிந்ததும் வரதனுக்கு பொறுக்குமா? ஆகையால்தான் தகுந்த சிரேஷ்டர் ஒருவர் மூலமாக இவள் வாழ்க்கையை சீர்படுத்தி விட்டான் வரதன். தங்கள் வாழ்விலும் வசந்தத்தை அருளிவிட்டான். பட்டர் சொன்னதில் ஒரு பேருண்மை புதிந்திருக்கிறது. சிரேஷ்டர் ஒருவர் என்றாரே, அந்த ராமானுஜனின் பாத கமலம் உமது பெண்ணின் சிரசில் மகுடமாய் அலங்கரித்து விட்டது. பிறகு அடியேனின் ஆசியால் ஆகப் போவது என்ன இருக்கிறது? நடந்த நிகழ்வின் மூலம் நமக்கும் சில துர்புத்தி உடையவர்களுக்கும் ராமானுஜன் யார் என்பதையும், கலிகால இருளை அகற்றும் ஒப்பற்ற சூரியன் ராமானுஜன் என்பதையும் வரதன் அனைவருக்கும் உணர்த்திவிட்டான். ராமானுஜனே தங்களது புகழுரைக்கும் போற்றுதலுக்கும் உரியவனாவான். அடக்கத்தில் தாங்களும் ராமானுஜரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சிவிட்டீர்கள். அவரும் அனைத்திற்கும் தாங்களும் வரதனுமே காரணம் என்கிறார். தாங்களோ ராமானுஜரை முன்னிறுத்துகிறீர்கள். தங்கள் இருவரின் கருணையால் இரண்டு கிடந்த இவளின் வாழ்வு விடிந்து விட்டது. எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடைத்தது. தாயே, வரதன் இருக்க வருத்தமேன்? அவனல்லவோ தங்கத்தை தணலிலிட்டு மேலும் மினுமினுப்பாக்குவது போல் பக்தர்கள் ஒவ்வொருவரின் பிறப்பையும் பயனுள்ளதாக்குகிறான். தாங்கள் உண்மையை ஓங்கி ஒலிப்பவர். இருப்பினும் வரதன் வெறும் கண்களுக்கு புலனாவதில்லையே. தங்களை போன்ற உத்தமர்கள் மூலம்தானே தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறார். அவ்வகையில் தங்களின் உபகாரம் அளவிட முடியாதது சுவாமி. தாயே, அடியேன் வரதனின் சேவகன். பேரொருளாளன் தனக்கே உரித்தான வாத்சல்யத்தால் அடியேனையும் ஒரு கருவியாக்கிக் கொண்டிருக்கிறான். வேறு என்ன சொல்ல முடியும்? அடியேனுக்கு கிடைத்திருக்கும் இவ்வாழ்வு என்றும் பிறர் பயன்படி இருக்க வேண்டும் என்றே அந்த மாயவனை பிரார்த்திக்கிறேன். சுவாமி, ஏன் சஞ்சலப்படுகிறீர்கள்? அதை அந்த வரதன் பொறுக்க மாட்டான். பலரது வாழ்வை செம்மைப்படுத்தவே அந்த வரதன் தங்களை எங்கள் முன் தென்படும்படி வைத்திருக்கிறான். சரி பட்டரே, இவர்களை வரதனின் சன்னதிக்கு அழைத்துச் செல்லுங்கள். இவர்கள் தங்கள் நன்றிகளை அவனின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கட்டும். உத்தரவு சுவாமி. வாருங்கள் தட்சிணாமூர்த்தி, வாருங்கள் தாயே. அமுதினி, உன் கோலமிடும் கைங்கரியத்தை முடித்து விட்டாயல்லவா? முடித்து விட்டேன் சுவாமி. சரி, அப்படியானால் நீயும் வா. வரதனும் உன்னை காண ஆவலுடன் காத்திருக்கிறான். ராமானுஜனின் பாதம் பட்டவர்களை கண்டால் அவன் பூரிப்பு பன்மடங்காகும். வாருங்கள், போகலாம். ஆண்டாள், அம்மா, அம்மா வாருங்கள். என்னம்மா இது, புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாய்? ஆண்டாள், இன்று உங்கள் மனநாள். உன்னிடம் இல்லாததில்லை. புடவைகளும் சரி, நகைகளும் சரி, உன் அகத்துக்காரர் வாங்கிக் கொடுத்தது, உன் மாமியார் விட்டு சென்றது என்று ஏகத்திற்கு இருக்கும். ஏதோ என்னால் இந்த நூல் புடவையை தான் வாங்க முடிந்தது.
ஏனம்மா இப்படி சொல்கிறாய்? பிறந்ததிலிருந்து நான் உங்களோடு வாழ்ந்தவள் தானே. நீ சொன்னதெல்லாம் இப்போது சமீபத்தில் கிடைத்தது. ஆனால் உங்களைப் போல் பெற்றவர்கள் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மேலும் எதற்கம்மா இதெல்லாம்? என்னை பொறுத்தவரை இந்த நாளும் மற்ற நாளைப் போல ஒரு நாள், அவ்வளவுதான். நீ அன்புடனும் ஆசையுடனும் கொடுக்கும் பொழுது நூல் புடவையே எனக்கு பட்டுப்புடவை போலதான் தோன்றுகிறது. ஆமாம், அப்பா ஏன் வரவில்லை? இப்பொழுது முகூர்த்த நாள் அல்லவா? அவர் கல்யாண தளிகைக்காக சென்றிருக்கிறார். இரண்டு நாள் பொறுத்து உன்னையும் மாப்பிள்ளையையும் வந்து பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார். என்ன, தாய்க்கும் மகளுக்கும் உண்டான சம்பாஷணை இன்னும் தீரவில்லை போலிருக்கிறது. என்ன செய்வது மாப்பிள்ளை? மகளை பார்த்தே பல நாட்கள் ஆகிவிட்டன. என் கதை, அவள் கதை எல்லாவற்றையும் இருவரும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடியேன் சாதாரணமாகத்தான் சொன்னேன். அதற்கு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டாம். குரேசா, இந்த நாலூரானின் தொல்லை தாங்க முடியவில்லை. என்ன தந்தையே, என்ன நேர்ந்தது? இல்லை இல்லை, நல்ல விஷயத்திற்காகத்தான் தொல்லை கொடுக்கிறார். என்ன நாளூரா? எஜமானரே, நீங்கள் பார்க்க வேண்டிய கணக்கு வழக்கு ஏகத்திற்கு குவிந்து விட்டது. உங்களை கேட்டால் இவரிடம் காட்டச் சொல்கிறீர்கள், இவரிடம் கேட்டால் உங்களிடம் காண்பிக்கச் சொல்கிறார். அதுதான் இருவரையும் ஒரு சேர பார்த்து இதற்கு ஒரு தீர்வு காண வந்தேன். நாலூரா, அடியேன் முன்பே சொல்லிவிட்டேன். வானப்பிரஸ்தத்தின் பொருட்டு க்ஷேத்ராடனம் சென்று கொண்டே இருப்பேன். இந்த லௌகீக வாழ்க்கையிலிருந்து விடுபட விரும்புகிறேன். நேற்றுதான் வந்தேன். உடனே எல்லா கணக்குகளையும் என்னிடம் கொண்டு வந்து கொடுக்கிறாய். அடியேனோ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. சரி எஜமான், உங்களுக்கு உங்கள் வேலை, அவருக்கு அவர் வேலை என்றால் எப்பொழுதுதான் இந்த கணக்கை பார்க்க போகிறீர்கள்? எனக்கு எல்லாமே குறித்த நேரத்தில் நடந்து முடிய வேண்டும். அடியேனால் இப்பொழுது பார்க்க இயலாது. மன்னரை பார்க்க சென்று கொண்டிருக்கிறேன். அதுதான், நீங்கள் எப்பொழுது மன்னரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதிலிருந்தே நம் பண்ணையின் கணக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டீர்கள். ஆமாம் நாலூரா, நீ அவசரமாக சில முடிவுகள் எடுத்தாலும் அது சரியோ தவறோ கணக்கில் சிறிதும் பிசகுவதில்லை. அதனால் அடியேன் முன்னமே சொன்னது போல் உன் திருப்திக்காக தான் கணக்கை பார்க்க வேண்டும். மற்றபடி எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் மன்னரிடம் அடியேன் செல்வது அத்தியாவசியமானது. இப்பொழுது அடியேன் அவசியம் மன்னரை சென்று சந்தித்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைப்பது அரிது. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்று சொல்வார்கள். மன்னரே திராவிட வேகத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதால் அவரே இதை நாடு முழுவதும் பரப்புவதில் முனைவார். இதனால் அடியேன் பல ஊர்களுக்கு சென்று இந்த திராவிட வேதத்தை பரப்புவதை தவிர்க்கலாம். என் ஆசான் ராமானுஜ சுவாமிகளும் இதைத்தான் விரும்புவார். ஆதலால் இந்த வாய்ப்பை அடியேன் தவறவிட முடியாது. சரி. எந்த கணக்கு வழக்காக இருந்தாலும் மன்னர் இங்கு இருக்கும் வரை அடியேனால் அதில் கவனம் செலுத்த இயலாது. நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி நாலூரான், மொத்த கணக்குகளையும் நாம் பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம். இல்லை எஜமான், உங்களிடம் கணக்குகளை ஒப்படைத்து விட்டால் என் பொறுப்பு முடிந்துவிடும். எங்களுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். குரேசா, அடியேன் கோயிலுக்கு சென்று வருகிறேன். சரி தந்தையே. ஆண்டாள், வருகிறேன். வருகிறேன் எஜமான். சரி ஆண்டாள், அடியேனும் மன்னரை பார்த்துவிட்டு வருகிறேன். ஆண்டாள், நிஜமாகவே நீ மிகவும் கொடுத்து வைத்தவள்தான். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பது மிக மிக அரிது. எத்தனையோ சங்கடங்களை எல்லாம் கடந்து இன்று நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் அம்மா.
ஆச்சாரியருக்கு ராஜபிளவை நோய். சுவாமி, மாறனேர், ஏனப்பா, ஏன் அழுகிறாய்? சுவாமி, மாறனேர், என்ன இது குழந்தை போல்? ஆண் பிள்ளை அழலாமா? ஏன் இப்படி கண்ணீரோடு விம்முகிறாய்? யாராவது உன்னை ஏதாவது சொன்னார்களா? சொல்லவில்லையே, யாரும் சொல்லவில்லையே சுவாமி. அதுதானே அடியேனை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது சுவாமி. இது என்ன புதிர் பேச்சு? யார் உன்னிடம் எதை சொல்லவில்லை? மறைத்து விட்டார்கள். அடியன் ஒருவனிடம் மட்டும் மறைத்து விட்டார்கள். எதுவும் நடக்காதது போல் நாடகமாடி விட்டார்கள். என்னை சுற்றி இருப்பவர்களே என்னை ஏமாற்றி விட்டார்கள். மாறனேர், உன் கற்பனைக்கு ஒரு அளவில்லையா? யாரும் உன்னை புறக்கணிக்கவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை. உனக்கு தெரியாமல் இங்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. இல்லை, நடந்திருக்கிறது சுவாமி. அடியனின் இருதயம் சுக்குநூறாக சிதறும்படி ஒரு வேதனை தரும் விஷயம் நடந்திருக்கிறது. மற்றவர்கள் இருக்கட்டும், தாங்களாவது அடியனிடம் தெரியப்படுத்தக்கூடாதா? தாங்களே ஒரு விஷயத்தை அடியனிடம் மறைக்கும் அளவிற்கு அடியன் பாவியாகிவிட்டேனே. எத்தனை முறை மறைத்தும் என்ன, அடியனுக்கு தெரிந்து விட்டது. அனைவரும் மறைத்த விஷயம் அடியனுக்கு புலனாகிவிட்டது. மாறனேர், என்ன பேசுகிறாய்? யாரிடம் உரையாடி கொண்டிருக்கிறோம் என்று புரிகிறதா உனக்கு? பொறுத்தருள வேண்டும் சுவாமி. இப்போது அடியனுக்கு அனைத்தும் தெரிந்துதான் இருக்கிறது. அடியனின் பிராணன் போன்று கருணாமூர்த்தியின் முன் நின்று புலம்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று புரிந்துதான் இருக்கிறது. என்ன தெரிந்திருக்கிறது? எது புரிந்திருக்கிறது? அடியனை உடன்பிறவா சகோதரனாக பாவிக்கிறேன் என்று சொன்ன தாங்களும் அடியனிடம் மறைத்து விட்டீர்களே. இருப்பினும் இப்போது அடியன் அறிந்து கொண்டு விட்டேன். என்ன அறிந்து கொண்டு விட்டாய்? நோய், ராஜபிளவை நோய். நம் ஆச்சாரியருக்கு ராஜபிளவை நோய் தாக்கி இருக்கிறது. அது அவரை அணு அணுவாக சித்திரவதை செய்கிறது என்று அடியேன் அறிந்து கொண்டு விட்டேன். இந்த சிறியனுக்கு எப்படி தெரிந்தது என்று நினைக்கிறீர்களா? வைத்தியரிடம் கேட்கும் விதத்தில் கேட்டேன், சொல்லிவிட்டார். உண்மை என்னவென்றும் இவ்வியாதி எவ்வளவு கொடுமையானது என்றும் அறிந்து கொண்டு விட்டேன். இப்போது நெஞ்சம் சுக்குநூறாக வெடித்து நின்று கொண்டிருக்கின்றேன். இதை கேள்விப்பட்டும் அடியேன் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே. மாறனேர், நீ இப்போது உதிர்த்தாயே வார்த்தைகள், அதிலேயே இருக்கிறது உனக்கு பதில். ஏன் மறைத்தீர்கள், ஏன் மறைத்தீர்கள் என்றாயே. அடியேன்தான் உன்னிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்றேன். உன் குழந்தை உள்ளத்தை நினைத்தும் உன் பண்படாத சிந்தனையை கருத்தில் கொண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏதாவது செய்துவிடப் போகிறாயோ என்று எண்ணித்தான் மறைக்கும்படி இவர்களிடம் வலியுறுத்தினேன். அடியேன் நினைத்தது போல்தான் நீயும் பேசுகிறாய், நடந்தும் கொள்கிறாய். என் தெய்வமாகிய தங்களிடம் அடியேன் வைத்துள்ள அன்பு போலியானதா சுவாமி? தங்களின் பெருத்த கருணைக்கு அடியேன் பாத்திரமாகவில்லையா சுவாமி? யார் சொன்னது அப்படி? இத்தேகத்தை மண் சுவராக நினைத்து மண் சுவற்றிற்கு மண்ணிட்டேன் என்று விவேகத்தோடு அன்று பேசிய மாறனேர், அதன் மூலம் இந்த கடையேனின் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பெற்ற மாறனேர் இன்று அடியேனிடத்தில் கண்மூடித்தனமான பற்று வைத்திருக்கிறானே, அதை அடியேன் மறுத்து பேசுவேனா? நீ என் அருமை சீடன் அல்லவா? எந்த லோகத்தில் தேடினாலும் உன் போன்ற விசுவாச சிஷ்யன் கிடைப்பானா? இருப்பினும் யதார்த்தத்தை உணராமல் நீ என்மேல் காட்டும் பற்றுதான் அடியேனை கவலை அடைய வைக்கிறது. இல்லை சுவாமி, தங்களை கவலை கொள்ளும்படி செய்வது நிச்சயம் அடியனின் நோக்கம் அல்ல சுவாமி.
ஆனால் உன் செய்கையும் பேச்சும் அப்படி இருக்கிறதே. அடியேன் சொல்வதை கவனமாக கேள். தேகம் என்று இருந்தால் அதற்கு பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எல்லாம் வந்தே தீரும். இந்த தொடர்ச்சங்கிலி அறுபட வேண்டுமென்றால் முன்பு கயிற்றால் கட்டுண்டானே அந்த தாமோதரன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் சரணார விந்தத்தை அடைய வேண்டும். அவனது வைகுண்ட லோகத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும். அங்கே கைங்கரிய பரர்களாக நித்தியம் இருக்க வேண்டும். இதை உறுதியாய் நம்புபவர்கள் தேகம் என்றும் அதில் பெரும் வியாதி என்றும் நினைத்து கலங்குவார்களா என்ன? இந்த தேகத்தை உதறித் தள்ள ஒரு வாய்ப்பு என்றுதானே உகப்பார்கள். அனித்தியமான தேகத்தையும் அதை படுத்தும் வியாதியையும் கண்டு நீ கண்ணீர் உகுப்பது எவ்விதத்தில் அறிவுபூர்வமானது? தேகத்தை கருவியாக கொண்டு பகவத் சேவையே பிரதானமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை ஸ்வீகரித்த அடியேனிடம் தஞ்சமடைந்திருக்கும் நீ இப்படி அடியேனை நினைத்து துக்கப்படலாமா, துயரப்படலாமா? இப்பொழுது ராமானுஜன் கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தவில்லையா? அதே போல் கோவிந்தனும் இருப்பான். அது என் பொறுப்பு. என்னிடம் விட்டுவிடுங்கள். இயக்குனர் ராஜேஷ் எம். காட்சிகளின் ஒருங்கிணைப்பான கதையை மறக்க வைத்து சில காட்சிகளை ஆங்காங்கே ரசிக்க வச்சிருக்காரு. மொத்தத்தில் கடவுள் இருக்கான் குமார் காப்பாத்திட்டார்.